தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. வேலை செய்யும் இடத்தில் வேலைக்காரர் தன் எஜமானுக்கு உண்மையாக வேலை செய்ய வேண்டும். பைபிள் விளக்கம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 5 மற்றும் 6. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமேன். பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது ஆண்டவர் தொடக்க நூலில் என்ன செய்கிறார் பாரு, அந்த மகனை உயர்த்தி வைக்கிறார். தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 3 மற்றும் 4. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். ஆமேன். பாருங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளுக்கிட்ட எப்படி நம்ம நேர்மையாக நடக்கும் பொழுது அவர்கள் அந்த நேர்மையை கண்டு, அந்த நேர்மை எப்படி வருகிறது, கடவுளுக்கு அஞ்சி நம்ம கடவுள் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து ஒரு சின்ன பொறுப்பை நம்ம கையில் ஒப்பு கொடுத்தாலும் அந்த சின்ன பொறுப்பை சிறியவையிலும் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது பல மாற்றங்களை அந்த இடத்துல நம்ம காணுகிறோம். இதுதான் வந்துட்டு என்ன செய்கிறாரு, யோசேப்பினுடைய அதாவது எஜமான் எல்லாத்தையும் அவர் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கண்டு என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து அவரை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோசேப்புக்கு கொடுத்து எல்லா பொறுப்பையும் கொடுத்து அவரை உயர்த்தி வைக்கிறாரு. அதே மாதிரியே கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அனைத்தும் கடவுளாலே அன்றி வேறு ஒருவராலும் கொடுக்கப்படவில்லை. எனவே யார் கையில் பொறுப்பை கடவுள் ஒப்பு கொடுத்துருக்கிறாரோ அவர்களுக்கு நம்ம பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் நம்ம வேலை செய்யும் பொழுது கடவுள் நம்ம கூட இருந்து நம்மளை உயர்த்தி வைப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா வசனத்தின் அடிப்படையில் நம்ம அனைத்தையும் பார்க்கும் பொழுது எல்லா வார்த்தைகளும் உண்மையுள்ள வார்த்தைகளாகவே இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் இந்த உயிருள்ள இறை வார்த்தையை படிக்கும் பொழுது நம்மளுடைய பலனற்று போன அந்த எலும்புகள் அனைத்தும் உயிர் பெற நமக்கு இந்த இறை வார்த்தையே மிக முக்கிய சாட்சியுள்ள வார்த்தையாக இருக்கிறது என்பதை நாம் படித்து ஒவ்வொரு நாளும் கடவுள் கூட இணைந்து வாழ முயலுவோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க.